வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மார்க்கெட் ப்ரொஃபைல் டூல எப்படி ஃப்ரீயா யூஸ் பண்றதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட். இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு கோ சார்ட்டிங் அப்படின்ற ஒரு வெப்சைட் அடிங்க. இந்த கோ சார்ட்டிங் வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண உடனேவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு அப்பீரியன்ஸ் வரும். ஸோ அதில் ப்ராடக்ட்ஸில் போங்க. ப்ராடக்ட்ஸில் போயிட்டு சார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சார்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பீரியன்ஸ் வரும். நான் இதில் ஆல்ரெடி மார்க்கெட் ப்ரொஃபைலில் லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட். டெலிட் இண்டிகேட்டர். ஓகேவா? இப்போ இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே நான் நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்ஸ் கொடுக்குறேன். நிஃப்டி கரண்ட் மந்தோட ஃபியூச்சர் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ கரண்ட் மந்தோட ஃபியூச்சர் கேண்டில் ஸ்டிக் சார்ட் நாம் இதை யூஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி எல்லாரும் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் டூலை வந்து யாரும் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து எப்போவுமே மார்க்கெட் அனலைஸ் பண்ணும்போது மார்க்கெட் ப்ரொஃபைல் டூலை யூஸ் பண்ணி தான் அனலைஸ் பண்ணுன்றது நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். சரி வாங்க, இதில் ஸ்டடின்ற ஆப்ஷனுக்கு போங்க. ஸ்டடியில் போயிட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுங்க. மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் கொடுக்கணும். மார்க்கெட் ப்ரொஃபைல் டிக்கோ அந்த பிஎன்எல்லோ எதையுமே சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணேன். மார்க்கெட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ண உடனே இப்படி தான் மார்க்கெட் ப்ரொஃபைலோட அப்பீரியன்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் தேவையில்லை. அதனால் அந்த கேண்டில் ஸ்டிக்கை ரைட் கிளிக் பண்ணி ஹைடு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் டூல் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் அதுக்கு முன்னாடி வந்து பார்க்க கொஞ்சம் இந்த ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் பேக்கில், அதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நீங்கள் இப்படி அதாவது இந்த பேஜில் எந்த இடத்த வச்சு வேணால் ஒரு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த எடிட் செட்டிங்கில் போயிட்டு எனக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் கிரிட் இது ரெண்டுமே தேவையில்லை. இப்போ சார்ட் பார்க்க நீட்டாக இருக்கா? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் மார்க் தேவைன்னா எந்த ஸ்கிரிப்டோட நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்களோ அதோட ஸ்கிரிப்டோட வாட்டர் மார்க் வரும். ஸோ எனக்கு தேவையில்லை. ஸோ இந்த கிரேடியன்ட் லீனியர் அப்படின்னா உங்களோட சார்ட்டிங் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பிளாக் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ எனக்கு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இப்படி நீங்கள் என்ன வேணால் இதில் மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு ஒரு வேளை வேறு ஏதாவது இதில் தேவையில்லாதது இருக்கா பார்த்தீங்கன்னா, இது நமக்கு தேவையில்லை. நம்ம டைரெக்டாக மார்க்கெட் ப்ரொஃபைல் டூலுக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் மேலே கிளிக் பண்ணி ஒரு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்பீரியன்ஸ் ஆகும். ஸோ அதில் எடிட் செட்டிங் போங்க. அப்படி வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிபிஓஸ்னு இருக்கும். ஸோ இந்த ஆட்டோ டிபிஓஸை நம்ம ஆட்டோ டிபிஓ பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவோம், அதாவது அனலைஸ் பண்ணுவோம். நம்ம மேனுவலாக உங்களுக்கு டிபிஓ வேணும் அப்படின்னா இதில் போயிட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி மாதிரி சார்ட்டுக்கெலாம் ஒன்று கொடுக்கலாம். மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து அக்யூரேட்டாக இதில் வந்து அந்த டிபிஓ ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம வந்து எப்போவுமே ஆட்டோ டிபிஓ யூஸ் பண்ணுவோம், அதனால் ஆட்டோவிலே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து சீசன். இந்த சீசனில் ஆட்டோ சீசன்லேயே இருக்கட்டும். டோன்ட் வரி. பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுமே எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம், அதே இருக்கட்டும். பாக்ஸ் தீம். இந்த பாக்ஸ் தீமை பார்த்தா டிஃபால்ட்டு கிரேடியன்ட்டு அப் டவுன் யூனிக் கலர் யூனிக் கிரேடியன்ட் அப்படி இருக்கும். நம்ம வந்து டூயல் கலர் இதை யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த டூயோ கலரில் வந்து இந்த மாதிரி ப்ளூ அண்ட் க்ரீன் இது வரும். ஓகேவா? இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஃபாண்ட்டு, அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைலில் இருக்குல்ல இந்த டிபிஓஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டிபிஓ மார்க்கெட் ப்ரொஃபைலில் இருக்க இந்த டிபிஓஸ் வந்து என்ன ஃபாண்ட்டில் வேணும் அப்படின்றது இருக்குது, என்ன சைஸில் வேணுன்றது, அதுதான் இது. ஸோ 1 செகண்ட், அங்கே மறுபடியும் போயிடலாம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் ஃபாண்ட் அதில் உங்களுக்கு தேவைன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இதில் எதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அந்த எம்பி ஃபாண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூ ஏரியாஸ் 70 இருக்கட்டும். மார்க்கெட் ப்ரொஃபைல் வேல்யூ ஏரியாஸ் எதுனா மார்க்கெட் ப்ரொஃபைலில், ஸோ இந்த ஜோனை தான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வேல்யூ ஏரியான்னு, இந்த ஏரியா, அதாவது 1 செகண்ட். ஓகே, இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை தான் வந்து வேல்யூ ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா?
எனக்கு வந்து வேல்யூ ஏரியாஸ் தேவையில்ல. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் வந்து வேல்யூ ஏரியாவை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் நான் இந்த வேல்யூ ஏரியாஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்க்க மார்க்கெட் ப்ரொஃபைல் ஒரு நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் பிஓசி. அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைல் பிஓசினா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் பிஓசின்னு சொல்லுவோம். ஸோ அது எனக்கு எனபிளில் இருக்கணும். ஸோ அது எனபிள்லேயே இருக்கட்டும், டோன்ட் வரி. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் பிபிஓசின்னு சொல்லுவோம். இப்போ பிபிஓசி ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணிக்கோங்க. அந்த ஆன் பண்ணோடனே அதோட அப்பீரியன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, அது இந்த மாதிரி டார்க்காக இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், இந்த இடத்த காட்டுறேன் பாருங்கள், ரெட் கலரில். இதுதான் வந்து பிபிஓசி, டார்க்காக இருக்கும். பிபிஓசி இந்த கான்செப்ட் நான் சொல்லணும்னா 1 hour எடுக்கலாம் கிட்டத்தட்ட. ஸோ நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன் எப்படி இந்த ப்ரொஃபைல் என்னென்ன ஆனில் இருக்கணும், எதெல்லாம் ஆஃபில் இருக்கணுன்றதை மட்டும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதை ஆன் பண்ணிக்கோங்க. தேர்ட், இனிஷியல் பேலன்ஸ். இனிஷியல் பேலன்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இனிஷியல் பேலன்ஸ் என்னென்னா, இப்போ இந்த இடத்த ஒரு லைன் தெரியுதா இனிஷியலில்? 1 செகண்ட், இங்கே காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த ப்ரொஃபைலில் இந்த ப்ளூ கலர் லைன் தெரியுது பாருங்கள், இதுதான் இனிஷியல் பேலன்ஸ். ஸோ இனிஷியல் பேலன்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க, அது தேவை. சிங்கிள் பிரிண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் சிங்கிள் பிரிண்ட் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு லைட்டு இது பிளாக் கலர் மாதிரி போகுது பாருங்கள். நான் கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சிங்கிள் பிரிண்ட்டில். ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இந்த கலர் டார்க் கலராக வச்சுக்கிறேன். ஓகேவா? சிங்கிள் பிரிண்ட் தேவை. ஸோ சிங்கிள் பிரிண்ட் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூர் ஹை பூர் லோ, இதுவும் நமக்கு தேவை. இங்கே பார்த்தீங்க, இப்போ பூர் லோவா பூர் ஹையா பூர் லோவான்றது இந்த இதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா காட்டி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ பூர் லோ இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காம்போசைட் ப்ரொஃபைல்லே இருக்கட்டும். காம்போசைட் ப்ரொஃபைல் தான் நம்ம இது ஆன்லேயே இருக்கட்டும், டோன்ட் வரி. அடுத்தது வேல்யூ ஏரியாஸ், வால்யூம் ப்ரொஃபைல். இந்த வால்யூம் ப்ரொஃபைலை நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். நம்ம வால்யூம் ப்ரொஃபைல் பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? இன்சைட் வேல்யூ ஏரியா கலர்ஸ் இதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். எக்ஸ்டெண்டட் விபி பாத் லைன்ஸ் எல்லாமே இதே மாதிரி இருக்கட்டும். ஸோ இவ்வளோ தான். நீங்கள் இதை ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பீரியன்ஸ் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் நீங்கள் அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் பற்றின என்னோடய வீடியோ பார்க்க உங்களுக்கு நல்ல லேர்ன் ஆகும். நான் மார்க்கெட் ப்ரொஃபைல் எப்படி ட்ரேட் பண்ணுறேன், எதை வச்சு அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்ற கான்செப்ட்லாம். ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து இஓடி டேட்டாஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரியல் டைம் டேட்டா பார்க்க முடியாது. அதாவது மார்க்கெட் இப்போ ரன்னிங்கில் இருக்கும்போது அந்த டேட்டா தெரியாது. மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதில் அப்டேட் ஆகும். உங்களுக்கு ஒருவேளை ரியல் டைம் டேட்டா வேணும் அப்படின்னா நீங்கள் பெய்டு பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். பெய்ட்லனா கிட்டத்தட்ட ஒரு 1500 300 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டை பே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதை ரியல் டைம் டேட்டாவாக பார்க்க முடியும். நான் யூஸ் பண்ணுறது 50 சார்ட்ஸ். ஸோ இதை நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். பட் யாருக்காவது பெய்டு பண்ணி பார்க்க முடியல அப்படின்றவங்களுக்கு, மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்ன் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த கோ சார்ட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். நான் சொன்ன செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி.